நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, எல்லாமே சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு வந்து அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து தேன், பசு நெய், அதுக்கப்புறம் பன்னீர், இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இது வந்து பிடிச்சா இப்படி பிடிக்கிற அளவுக்கு இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அச்சில் நம்ம செய்யும்போது அந்த அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சோன்னா அது அப்படியே உதிரக்கூடாது. இது உதிர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து பக்குவம் சரியா இல்லைன்னு அர்த்தம். திரும்ப கொஞ்சம் ஏதாவது பன்னீரோ நெய்யோ சேர்த்து திரும்ப பிசையணும். இது காயவும் விட்டுறக்கூடாது, ஈரத்தோடு நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம கோன் செஞ்சுட்டு பார்க்கலாம். கோன் செஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள். சாம்பிராணி ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கேன். நாளைக்கு வெயிலில் வச்சிடலாம். நாளைக்கு ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்தோம்னா சூப்பராக சாம்பிராணி ரெடி ஆகிடும். நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக மூலிகை பொருள் எல்லாம் சேர்த்து பண்ணது. இதை செஞ்சு வீட்டில் வச்சோன்னே எங்கள் வீடே கம கம கமன்னு ஒரே வாசம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே பயங்கர வாசமாக இருக்குது. அது மாதிரி இதை ஏற்றினாலும் நல்லா வாசம் வரும். முடிச்சுட்டு காமிக்கிறேன். காமிச்சதுக்கப்புறம் எடுத்து ஏற்றிட்டு பார்க்கலாம்.